மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறது என்றாலும் நன்மைகளைத்தான் செய்யும். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, 4 கிரகங்கள் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். இந்த 4 கிரகங்கள் நல்லா இருந்தாக்க மேஷராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. இப்பொழுது சூரியன் நீச்சமாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறது. குருவும் செவ்வாயும் நல்ல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் மேஷராசிக்கு இது ஒரு நல்ல நாள், நல்ல நேரம். 12ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் நன்மைதான் செய்யும். ரிஷபராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் என்று சொல்லலாம். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் லாபங்கள் அதிகமாக இருக்கும், நன்மைகள் அதிகமாக நடைபெறும். ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது, பிற கிரகங்கள் எல்லாம் வலுவாக இருக்கின்றன. ரிஷபராசிக்காரர்கள் இப்பொழுது மிகப்பெரியதொரு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு உங்களுடைய தொழிலிலே நீங்கள் உயர்த்தப்படுகின்ற ஒரு நேரம், அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் ரிஷபத்திற்கு விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நன்மைகள் மிக பெரிதாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வருமானம் பன்மடங்காக பெருகும். வெளிநாடுகளுக்கு செல்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு கரன்சி கைக்கு வரும். நன்மைகள் நடைபெறும். அதிக அளவிலே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே 9ஆம் இடத்தில் குருவின் வீட்டிலே இருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும், பல நன்மைகள் நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெறும். தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்குள் இருக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். எதை பேசினாலும் சிந்தித்து பேச வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்து விடுவது நல்லது. மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியது மௌனம் தானா. சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானாதிபதி சந்திரன் 7இல் அமர்ந்து ராசியை பார்க்கிறது. சனிப்பெயர்ச்சிக்கு இன்னும் கரெக்டாக ஒரு மண்டலம் இருக்கு. ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகிறது. அதை நீங்கள் இப்போலேருந்தே உணர ஆரம்பித்து விடுவீர்கள். யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் த சேஞ்சஸ் நவ். மிக அற்புதமான சில நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது. அந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன என்பதை உணர்த்துகின்ற முன்குறிப்புகள், ப்ரீலூட் மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். சூரியன் உதயமாவதற்கு முன்பாக ஒரு லேசா ஒரு வெளிச்சம் வரும் இல்லையா, விடிவெள்ளின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு எண்ட் ஆஃப் தி டனல் தேர் இஸ் அ லைட்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்க போகுதுங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு நல்ல சகுனங்கள், நல்ல அறிமுகங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல திருப்பங்கள், முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே இருக்கின்ற சந்திரன் அற்புதமாக உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி வலுவாக 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராகுவோடு இணைந்து செல்வச் செழிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. செல்வச் செழிப்பு மிக பெரிய அளவிலே ஏற்படுகின்ற ஒரு நேரம் இது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே தனஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுவாக இருந்து இப்பொழுது அவற்றின் தசைகள் ஏதேனும் நடைபெறுமேயானால் இத்தகைய கிரகநிலை வரும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய தொகையை கொடுக்கும். எல்லோரும் படிப்படியாகத்தான் உழைத்துதான் உயர வேண்டும் என்றாலும் ஒரு சிலருக்கு திடீரென ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அடித்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் இப்பொழுது ஒரு சில துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன், பாக்யாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்திலே இருக்கிறது. நன்மைகள் நடைபெறும். பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், தொழில் மாற்றம் ஏற்படும், உத்தியோக மாற்றம் ஏற்படும். நீங்கள் எதை அடைய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை அடைவீர்கள். உங்களுடைய இலக்கை எட்டி பிடிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும். இந்நாளிலே
பல நன்மைகள் நடைபெறும். அதிலே குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் எல்லாம் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கும். அதிலே நன்மைகள் நடைபெறும். பங்குச்சந்தை மூலமாக ஒரு சிலருக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்நாளிலே நீங்கள் அதற்கான முயற்சியில் இறங்கினால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கிறது. மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். அந்த செய்தியை கேட்ட உடனே நீங்கள் துள்ளி குதிப்பீர்கள். அவ்வளவு சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் மனதிலே இருக்கின்ற விருப்பங்கள் சில நிறைவேறும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் கையை கடிக்காத அளவிற்கு மாத பட்ஜெட் ஓடிவிடும். அந்த அளவிற்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உங்களுடைய பர்ஸ் இருக்கும். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய தொழிலை கவனிப்பீர்கள். உங்களுடைய தொழிலுக்கு எந்த இடையூறும் இல்லாத அளவிற்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், பொருளாதாரம் போன்றவை சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசியிலேயே சந்திரன், 2ஆம் இடத்திலே குரு, அதுவும் நல்ல நிலையிலே இருக்கிறது. குரு பார்வையிலே செவ்வாய், அதுவும் நல்ல நிலையிலே இருக்கிறது. இப்படி அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மீன ராசிக்காரர்கள் இப்பொழுது வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணப்போகிறார்கள். அஷ்டமத்து சனி ஆரம்பமாவதற்குள்ளாக, அதாவது இன்னும் 45 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது. நீங்கள் ஏதேனும் வீடு வாங்குவதோ இல்லை லைஃப்பில் வேறு ஏதாவது செட்டில் ஆக வேண்டிய விஷயங்கள் ஏதாவது செய்யணும்னாலோ அதற்கான முயற்சியை முடுக்கிவிட வேண்டும். எல்லாம் நடக்கும். எது வேண்டுமானாலும் நடக்கும்.